கைஸ், வெல்கம் டு சதீஷ் குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் நாளைக்கு சென்னையில் ஆரம்பிக்குது. டைமுக்கு 9:30 AM ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு. இந்த மேட்சோட பிளேயிங் 11 அப்புறம் எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சொல்கிறேன். சென்னை செப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிச்சஸ் இருக்குது. ரேண்டர்னு அண்டு இன்னொரு பீச் பேட்டிங் பீச்னால் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 1919 அந்த பீச் தான் ஃபுல் பேட்டிங் பீச். ரேண்டர்னா இப்போ ரீசெண்டாக 2021 அந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் அது பார்த்தீங்கன்னா ரேண்டர்ன ஸ்பின் டே 1 தான் ஆகும். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்டாட்ஸ் அவ்வளோ இல்லை. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகுது நம்ம இந்தியா டீமுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளேயிங் 11 பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் நான் ஆப்ஷனோட 11 சொல்கிறேன். நம்பர் 1 ரோஹித் சர்மா, நம்பர் 2 ஜெய்ஸ்வால், 3 சுப்மன் கில், 4 விராட் கோலி, 5 ரிஷப் பண்ட், 6 ரவீந்திர ஜடேஜா, 7 ரவிச்சந்திரன் அஸ்வின், 8 தான் 2 பேர் போட்டி போடுறாங்க. ஒன்று குல்தீப் யாதவ் இல்லைன்னா அக்ஷர் பட்டேல், 9 பும்ரா, 10 சிராஜ், 11 தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டி போடுறாங்க. அக்ஷதீப்பா இல்லை சிராஜன்ட்டு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வெயில் ரொம்ப இருக்குது. அதனால் 2 மீடியம் பேஸ் இருந்தால் போதும் என்னோடய பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா 2 பேஸ் போவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வைக்கிற எல்லா ஓப்பனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் பெஞ்சில் தான் உட்காரணும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணணும். சுப்மன் கில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீரீஸ்லையும் அவருக்கு மெயினாக எடுக்கிறாங்க. ஸோ அவரும் இருப்பார். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, நம்பர் 5 பண்ட், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 அஸ்வின், நம்பர் 8 தான் போட்டி. இப்போ பும்ரா அண்ட் சிராஜ். இப்போ இங்கே 2 மீடியம் பேஸ் போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை விக்கெட்னா இந்தியா மாட்டிக்கும். நிச்சயமாக இந்தியா அவுட் ஆகிடுவாங்க. வின் பண்ண மாதிரி சொன்னால் க்ளோஸ் மார்ஜின் பண்ணுவாங்க. ஏன்னா பங்களாதேஷ் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் விக்கெட் கொடுத்தா மாட்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க. இதே ஸ்பின்னர் கொண்டு வந்தால் அவங்க நல்லா அடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்வீப்பும் ஆடுவாங்க, சேம் டைம் இப்போ டவுன் த ட்ராக் அடிப்பாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லித்தன் தாஸ், அவன் டீமில் லித்தன் தாஸ் இருப்பாங்க, தைஜுல் இஸ்லாம், அப்புறம் முஸ்தபிஸ் ரஹீம், ஷகிப் அல் ஹசன், இவங்கெல்லாம் மெயினான பிளேயர்ஸு இருப்பாங்க. இதில் என்ன ஃபேண்டசி நம்ம போட்டிங்கன்னா அஸ்வின், ஜடேஜா, அப்புறம் பும்ரா, அப்புறம் ஷகிப் அல் ஹசன் என்னோட 4 ஃபேண்டசி பிக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா இப்போ சென்னையில் 44 டிகிரி வெயில் அடிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பிச் ஒரு 10 ஓவர்ஸ் 10 ஓவர் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆகிட்டா அடுத்தது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிச்சு. இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. சென்னையில் விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐ திங்க் ஸோ அவங்க ரெட் சாயில் விக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மும்பை அந்த மாதிரி டைமில் ரெட் சாயில் அந்த விக்கெட் கிடையாது. இதில் ரெட் சாயில் போட்டால் தான் மண் ஒட்டாது. இல்லைன்னா கரெக்டாக ஒட்டிக்கும், பேட்டிங் விக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெட் சாயில் கொடுப்பாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ ஜடேஜா 5 for எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜடேஜா, அஸ்வின் 5 for 100 வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நாளைக்கு ஆரம்பிக்குது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரியஸ். இது ஏன்னா WTCக்கு இதுலேருந்து கிடைக்கிற வின் தான் கொஞ்சம் நம்ம பொசிஷனை சேவ் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும் மேட்ச்சு. அது நீங்கள் டெலிவிஷனில் பார்க்கணுன்னா இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் 18 பார்க்கலாம். இல்லை நீங்கள் OTT இப்போ ஆன்லைனில் பார்க்கணுன்னா ஜியோ சினிமாஸில் பார்க்கலாம், ஃப்ரீ தான். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Bye guys.